இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 27 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடி இந்த பொதுக்காலம் 24ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் விவிலிய மாதமாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிந்தனையாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மாதத்திலே நம்முடைய மனித வாழ்வுக்கு அடிப்படையான ஒரு காரியம், குறிப்பாக கிறிஸ்தவ பிள்ளைகள் நமக்கு அடிப்படையான ஒரு ஆயுதம், அடிப்படையான ஒரு வாழ்வு இந்த இறை வார்த்தை வாழ்வு. இந்த இறை வார்த்தை நம் வாழ்வுக்கு ஒளியாக அமைகிறது. இறை வார்த்தை நம் வாழ்வுக்கு வழியாக அமைகிறது. சரியா? எல்லாரும் சொல்லுங்க, இறை வார்த்தை நம் வாழ்வுக்கு ஒளி. சொல்லுங்க, இறை வார்த்தை நம் வாழ்வுக்கு வழி. அருமையானவர்களே, சில நேரங்களில் நாம் திக்குமுக்காடி இருப்போம். என்ன செய்வது என்று தெரியாது. நம் வாழ்வுக்கு வழியாக அது அமைகின்றது. சில நேரங்களில் நாம் சோர்வற்றிருப்போம், இருளில் இருப்போம், இல்லை என்றால் பாவத்தில் இருப்போம். அந்த சமயத்தில் இந்த இறை வார்த்தையானது ஒளியாக நமக்கு அமைகின்றது. அருமையானவர்களே, எனவே தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு திருப்பலியிலும் முதல் வாசகம் நற்செய்தி வாசகம், ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியிலும் முதல் வாசகம், 2ஆம் வாசகம் நற்செய்தி வாசகம் என்று சொல்லி இறை வார்த்தை திருச்சபை நமக்கு தருகிறது. எனவே ஒவ்வொரு திருப்பலியும் இறை வார்த்தை தருகிறது. அது மட்டுமல்லாது எல்லா திருப்பலியிலும் திருப்பாடல்கள் என்று சொல்லி அங்கே திருப்பாடலுடைய அந்த இறை வார்த்தை நமக்கு தருகிறது. அப்போ இந்த இறை வார்த்தைகள் நம் வாழ்வை எப்படி வழிகாட்டுகிறது என்பதை நாம் அழகாக பார்க்க முடியும். இந்த 2ஆம் வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். யாக்கோபு வழியாக கடவுள் என்ன சொல்லுகின்றார்? நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாக இருக்கும். பாருங்கள், அப்போ வாழ்வுக்கு ஒரு அழகான பாடத்தை இந்த இறை வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. இறை வார்த்தை எவ்வளோ வாழ்க்கைக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பக்தியாக இருப்போம். சில பேர் ரொம்ப பக்தியாக தலைகீழ கடந்து கும்பிடுவாங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டு கும்பிடுவாங்க. வேலைக்கு போவாங்க, நல்லா கும்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. ஆனால் எச்சி கையால் கூட என்ன செய்ய மாட்டாங்க?
காக்கா விரட்ட மாட்டாங்க. ஏன்னா எச்சிக்கையில் காக்கா விரட்டணும் அப்படின்னா தன் கையில் உள்ள ஒரு பருக்க காக்கா தின்னுட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதே ஆள் நல்ல பக்தியாக இருப்பாங்க, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆனால் தங்களை பெற்றெடுத்த சொந்த தாயை கவனிக்காமல் இருப்பாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க, கரெக்டாக பூசைக்கு வந்துடுறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா வேலைக்கு போகிறாங்க, கெட்ட வார்த்தை போடுறதில்ல, ஏன்னா ஆண்டவரை சேசுவே அப்படின்னு சொல்லிட்டு பக்தியாக இருக்கிறாங்க. ஆனால் பெத்த தாயை எட்டி பார்க்காம இருக்கிறாங்களே, அது சரியாக வருமா? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டும். நீ பக்தியாக இருக்கிற, ஆனால் உன்னுடைய விசுவாசம் தன்னில் செயல் வடிவம் பெறவில்லை என்றால், நீ நம்பிக்கையாக இருக்கிற, பக்தியாக இருக்கிற, அப்பா அது செயல் வடிவம் எப்படி பண்ண, உங்கள் அம்மாவை நீ பார்க்கல கவனிக்கலை அப்படின்னா உண்மையிலுடைய விசுவாசம் தன்னிலே உயிரற்றதாக இருக்கும். அப்போ நீ கடவுள்கிட்ட நீ ஜெபம் பண்ணுறன்னா அது உயிரில்லாத ஜெபமாக மாறுகிறது. எனவே தான் அருமையாக சொல்லுவோம், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம், உயிரில்லாத விசுவாசம் என்று அழகாக அருமையாக சொல்லுவோம். சில பேர் பாருங்கள், நல்லா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. ஒரு ஏழை வந்து ஐயா எனக்கு தர்மம் போடுங்க அப்படிம்பாங்க. நீ பாவம் செய்திருக்கிறா, அதனால நீ ஏழையாக இருக்கிறா, ஒழுங்காக போய் கை கால் இருக்கிற ஒழுங்காக வேலை செஞ்சீங்கன்னா உனக்கு காசு கிடைக்கும். நான் என்ன சும்மா உட்காந்துட்டா எனக்கு காசு கிடைக்குது? நான் சும்மா அப்படி கை கட்டி உட்காந்தா எனக்கு காசு கிடைக்குமா? ஒன்றை மாதிரி நான் தெருவுக்கு தான் வர முடியும். அதனால் நான் நல்லா உழைக்கிறேன், நான் என் வேலையை செய்கிறேன், அதே போல் நீயும் வேலை செஞ்சீங்கன்னா உனக்கு சுவாறு கிடைக்கும், போ அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்ட்டுங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனால் கேட்பதற்கு நல்லா இருக்கும், சரியா? அது போல தானே இப்போ பேசுகிறது சரி போல தானே தோன்றுது இல்லையா? ஆனால் அருமையானவர்களே, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் யாருக்கு இறங்குகிறான்? கடவுளுக்கே இறங்கு. ஆண்டோடைய வார்த்தை நம்மளுக்கு வழிகாட்டுகிறது. அப்போ இந்த இறை வார்த்தை நம் வாழ்வுக்கு இணைச்சிக்கிறது, வழியாக அமைகிறது. நம்ம எப்படி வாழணும்னு சொல்லித்தரும். எப்படி இறை வார்த்தை நம் வாழ்வுக்கு ஒளியாக அமைகிறது? முதல் வாசகத்தை பாருங்க. என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார், நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை, அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன் அப்படி சொல்லுகின்ற பொழுது, காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அடுத்த வார்த்தை பாருங்க, என் தலைவர் எனக்கு துணையாக இருக்கின்றார். என் தலைவர் எனக்கு துணையாக இருக்கிறார். நான் அவமானம் அடையே. அப்போ பாருங்க, சில நேரங்கள் இந்த துன்பம் வரும், மற்றவர்கள் நம்மளை ஏளனப்படுத்தவங்க, துன்பம் அடிச்சுக்கு மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம இருளுக்குள்ளே இருக்கிறோம். அப்போ அந்த சமயத்தில் இந்த இறைவார்த்தை உங்களுக்கு வாசிக்கப்படுகுதுன்னு வைங்க. இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணையாக இருக்கிறார், அதனால் நான் அவமானம் அடையேன். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. இது நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். சாட்டையை வச்சு அடின்னு அடிச்சுனாங்க, காரி துப்புனாங்க, அது அவமானப்படுத்துனாங்க, ஆடையை அவிழ்த்து அவமானப்படுத்தினாங்க, முள்முடி சூட்டி இதான் யூதர்களின் அரசர் என்று சொல்லி கேவலப்படுத்தினாங்க பாருங்க. அப்போ உன்னை நீ விடுவித்துக் கொள்ளும் என்று சொல்லி அங்கே அந்த கள்ளன் சொல்லுகிறான். எனவே இப்படியாக அவமானம், கேவலம். ஆனால் அருமையானவர்களை பாருங்கள், தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அப்போ தந்தை ஆண்டவர் கூட இருந்தார். உண்மையிலே பாருங்கள், நான் அவமானம் அடையேன் என்று சொல்லுவது போல கடைசியில் எல்லாரும் அதை அவமானப்படுத்தி கொண்டுட்டோன்னு நினச்சாங்க. ஆண்டவர், தந்தையாகிய கடவுள், நம் ஆண்டவர் இயேசுவை என்ன செய்தார்? உயிர்த்தெழ வைத்தார். எனவே அந்த வார்த்தை நமக்கு ஒளியாக அமைகிறது. சில நேரங்களில் கடவுளுடைய வார்த்தை நமக்கு அப்படி உள்ளத்தில் ஒளியாக வரும், இருளிலிருந்து நம்மளை எடுக்கும். இந்த நற்செய்தி வாசகத்தையும் பாருங்கள், மிக அற்புதமாக இருக்கும் பாருங்கள். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். சரிங்களா? அப்போது நம்ம எல்லாத்துக்கும் சிலுவை இருக்கா இல்லையா? யாருக்கெல்லாம் சிலுவை இருக்குது? கை தூக்குங்க. இந்த 2 பிள்ளைகள் இங்கே கை தூக்குது, நீங்கள் யாருமே கை தூக்க மாட்டேங்கிறீங்க. ஆமாம், எல்லாருக்கும் சிலுவை இருக்கா இல்லையா? சிலுவை எல்லாருக்கும் இருக்குது. சரியா? ஆமாம். யாருக்கெல்லாம் சிலுவை இல்லை? எல்லாருக்கும் கண்டிப்பாக சிலுவை உண்டு. நமக்கு தூக்குறது கடவுள் ஒரு சிலுவை சொந்தகை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கடமை.
அடிப்படையாக நீங்கள் இப்படி கடமைன்னு சொன்னால் அது கரெக்டாக தெரிஞ்சிடும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடமை இருக்குது. அந்த கடமை தான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சுமை அல்லது அது சிலுவை. அதை நீங்கள் மகிழ்ச்சியோடு அந்த கடமையை நீங்கள் தூக்கணும். ஒரு வேலை இருக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்கலாம். அந்த புத்தகத்தை சந்தோஷமாக தூக்குனாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் ஐயையோ இந்த புத்தகத்தை தூக்கணுமா, தமிழை படிக்கணுமா, இங்கிலீஷை படிக்கணுமா, ஐயையோ கர்மமே அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்குள்ளே போகாது. எனவே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பணி, கடமை, வேலை எல்லாத்துக்கும் இருக்கும். அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய வேலைகள், குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய, உழைக்க வேண்டிய வேலை, சமையல் வேலை எல்லாம் இருக்குது. இந்த சிலுவையை நீங்கள் என்ன செய்யணும்? தூக்கணுமா, தூக்கக்கூடாதா? இப்படி இவருக்கு போய் சமைச்சு போடணுமா, இதுக்காக எங்கள் அம்மா என்ன பெத்தாவ அப்படின்னா ஒவ்வொரு நாள் சமையலும் கசப்பாக தெரியும். அப்பா, கடவுள் எனக்கு கொடுத்த அருமையான வீட்டுக்காரருக்கு நான் விதவிதமாக சமைச்சு போடுவேன் அப்படின்னு நினச்சா அந்த சமையல் எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். இந்த பாரு எனக்குண்டு பெத்திருக்கு வாச்சிருக்கு பாரு இத்தனை பிள்ளைகள், ஒரு சொல்லம் கேட்க மாட்டேங்குதுன்னா அதுகளை தேய்ச்சி அப்படியே முடியை அப்படி பிடிச்சி தலைச்சி விடுவோம். இந்த தின்னு போ, இப்படி இருக்கும் பார்த்துங்க. எல்லாம் செய்வோம், ஆனால் செய்கிறது ஃபுல்லாக இப்படி செய்வோம். இது எதுக்கு? எல்லாத்தையும் நீ செய்கிறீல, அதையும் இப்படி செய்யணும். எப்படி செய்யலாம்? கடவுள் எனக்கு கொடுத்த அழகான பிள்ளைகள். அப்போ அந்த தலை சீவுறது கொஞ்சம் மெதுவாக இருக்கும், கொட்டாமல் தலை சீவோம். அள்ளி கொடுக்கும்போது மெதுவாக அள்ளி கொடுப்போம். சேட்டை பண்ண தான் செய்யும், ஆனால் மெதுவாக அள்ளி கொடுப்போம். போயிட்டு வா ராசா, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்லி அனுப்போம். அப்போ ஒரே வேலை செய்கிறோம், தினமும் நம்ம தலைவை சுமக்கிறோம். ஆனால் அதை கசப்பாக சுமக்குகின்ற பொழுது வலி அதிகமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக சுமக்கின்ற பொழுது வலி குறையும். அதனால தான் அந்த முன்னால் ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அந்த வார்த்தை தான் இறை வார்த்தை, நமக்கு வழிகாட்டும் ஒளிகாட்டும். பார்த்தீங்களா? அது சொல்லித்தருது. என்னை பின்பற்ற தன் சிலுவை எப்படி தூக்கணும்? தன் நலம் துறக்கும் போது. அப்போ நீங்கள் தன் நலம் துறக்கின்ற பொழுது இந்த சிலுவையை ஈஸியாக தூக்கலாம். அந்த தன் எண்ணம், நான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, நான் ஏன் இந்த கஷ்டப்படணும், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சிலுவையை தூக்க முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை செய்ய முடியாது. ஆனால் தன்னலம், நான் என்னன்னா ஒன்றுமே கிடையாது, ஆண்டவர் போட்ட பிச்சை இந்த வாழ்க்கை, சின்ன வயசுலேயே எனக்கு உயிரை எடுத்திருந்தா நான் ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி வர ஆண்டவர் என்ன வழி நடத்துகிறார், எனவே நான் என்பது கிடையாது, எல்லாம் எனக்கு கடவுள் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட என்ன கடமையும் சரி, எந்த சிலுவையும் சரி ஈஸியாக தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா நாங்கிறதே நீங்கள் நினைக்கல. கடவுள் கொடுத்துருக்கிறாரே, நான் தூக்கிட்டு போகிறேன். கடவுள் இந்த குடும்பத்தை கொடுத்துருக்காரு, நான் என்ன செய்கிறேன்? நான் அதை சுமக்கிறேன். கடவுள் இந்த வேலையை கொடுத்துருக்காரு, நான் செய்கிறேன். கடவுளுக்காக செய்வீங்க. எனவே அதான் இந்த இறை வார்த்தையை வாசிக்க அது நமக்கு என்ன கொடுக்கும்? ஞானத்தை கொடுக்கும். அருமையானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் கத்தோலிக்க பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், நமக்கு ஒரு அடிப்படையான ஆயுதம் என்ன? இறை வார்த்தை. அதனால் பைபிள், எல்லார் வீட்லேயும் பைபிள் இருக்குது, ஆனால் எந்த வீட்லேயும் பைபிள் படிக்கிறது இல்லை. அதுதான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே? எல்லா வீட்லேயும் பைபிள் இருக்கும், ஆனால் எந்த வீட்லேயும் பைபிள் படிக்க மாட்டோம். அது நம்ம கூட தானே இருக்குது, இருக்கட்டும் அப்படின்றோம். ஆனால் எல்லாரும் இதை என்ன செய்யணும்? எல்லோரும் என்ன செய்யணும்? வாசிக்கணும். சரியா? இந்த மாதம் தினமும் வாசிக்கணும்னு சொல்லி வாசிக்கிறீங்களா? தினமும் வாசிக்கிறவங்க கை தூக்குங்க. தினமும் வாசிக்கிறவங்க கை தூக்குங்க. வெரி குட். எல்லோரும் வாசிக்கணும். ஒரு வேலைக்கு கிளம்பும்போது வாசிக்கலாம், ஒரு 2 வார்த்தை இப்படி திறந்து வாசிட்டு போகலாம். உண்மையில் நல்ல எனர்ஜியாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு கிளம்பும்போது ஒரு 2 வார்த்தை வாசிட்டு போங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வேளை வாய்ப்பு இருந்தால் வாசிக்கலாம். இல்லைன்னா படுக்கும்போது எல்லாம் சாப்பிட்டு படுக்க போவீங்களா, அப்போது ஒரு 2 வார்த்தையை வாசிட்டு நீங்கள் போங்க, படுங்க. உண்மையில ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இதான் உங்களுக்கு இப்போ தான் வாசிக்க, எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ ஒரு நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிங்க. அந்த நேரத்தில் இறை வார்த்தை வாசித்துக்கிட்டே இருங்களேன். உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். இப்படி அவர் வழிகாட்டுறாரு, எப்படி உங்களை வாழ்க்கையை ஒளியாக்குறாரு பாருங்களேன். கண்டிப்பாக அது என்ன செய்யும்? நடக்கும். எனவே இறை வார்த்தை நம் வாழ்வுக்கு வழி, இறை வார்த்தையே நம் வாழ்வுக்கு ஒளி. ஆமேன்.